பிரைஸ் தி லார்ட். பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர், இரத்தப்பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். சங்கீதம் 5:6. இதில் தாவீது ராஜா என்ன சொல்கிறாருன்னா, பொய் பேசுகிறது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை கொலை பண்ணுறது, கொடுமைப்படுத்துறது, இந்த மாதிரி காரியங்களை செய்யும்போது அதையும் ஆண்டவர் அருவருக்கிறார். சூதுள்ள மனுஷன்னா அவங்கள்ட்ட வெளியே பார்க்கும்போது நல்லா பேசிக்கிறது, ஆனால் மனசில் அவங்கள பற்றி தப்பான எண்ணம், அவங்கள என்ன பண்ணலாம், எப்படி கெடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிற சூதுள்ள காரியம் அதுதான். அந்த மாதிரி பண்ணுறவங்கள ஆண்டவர் அருவருக்கிறார். இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம விழுந்துராதபடிக்கு நித்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளும்படி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, இப்போது கூட இந்த வசனத்தை தியானிக்க வைத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீர் போய் பேசுகிறவர்களை அருவருக்கிறீர் ஆண்டவரே. இரத்த பிரியர்களை வெறுக்கிறேன்னு சொல்லி இருக்கீங்கப்பா. அந்த பொய் பேசுகிறதையும் இரத்த பிரியர்களையும் அப்பா, சூதுள்ள காரியங்களும் எங்கள்கிட்ட இல்லாதபடிக்கு எங்களை நீர் வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களை ஒரு விசை அப்பா, எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை நீங்கள் உங்கள் ரத்தத்தினால கழுவுங்க டேடி. உங்கள் ரத்தம் எங்களை கழுவட்டும் அப்பா. உங்கள் அக்கினி எங்கள் மேலே படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. அப்பா, உமக்கு பிரியமான பிள்ளைகளாக உம்முடைய மகளாக நாங்கள் வாழ நீர் கிருபை செய்யுங்க டேடி. அப்படி செய்கிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை மறைத்து வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.